ஹலோ வீபர்ஸ், இந்த வீடியோவில் மேட் இன் சைனா அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படிங்க மேட் இன் சைனா? எல்லா பொருட்கள்லையும் மேட் இன் சைனா அப்படின்றது வந்துடுது. மேட் இன் சைனா பொருட்கள் இல்லாத இந்த வேர்ல்டே கிடையாதுங்க. ஏகப்பட்ட நாடுகளில் வந்து மேட் இன் சைனா பொருட்கள் எங்கே பார்த்தாலுமே மேட் இன் சைனா பொருட்கள் வந்து இருக்க தான் செய்யுது. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கடைசியில் ஓரத்தில் மேட் இன் சைனா அப்படின்றது இருக்கும். அது எப்படிங்க அவங்களோட இது இப்படி முடியுது? இவ்வளோ பொருட்கள் உலகம் பூரா அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜிங்க, ஹை லெவல் டெக்னாலஜிங்க. உண்மையிலே அந்தளவு அவங்க ஹை டெக்னாலஜியை வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து மற்ற நாடு வந்து ஒரு 100 மொபைல் ஃபோன் தயாரிக்குது ஒரு நாளில் அப்படின்னா, சைனா வந்து 10,000 மொபைல் ஃபோன் தயாரிச்சிருவாங்க. அவங்களோட டெக்னாலஜி ஹை காஸ்ட்லி. ஓகே, அந்தளவு வந்து அவங்க மேம்பட்டு வச்சுருக்காங்க. 1990க்கு அப்புறமே மொபைல் ஃபோனு, சின்ன சின்ன மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லேருந்து வளர்ந்து வர ஆரம்பித்த நாடு இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் வந்து எல்லா கம்பெனியுமே அவங்க தாங்க. இப்போ வந்து ஓப்போ, விவோ, ரெட்மி எல்லா மொபைல் கம்பெனியும் அவங்க சைனாவில் தான் இருக்குது. ஒரு சில கம்பெனிகள் தான் வேறு வேறு நாட்டில் இருக்குது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்பிள் ஃபோனு கூட சாஃப்ட்வேர் அவங்களோடது, ஹார்ட்வேர் அவங்களோட, ஆனால் அசம்பிள்டு வந்து சைனா. எப்படிங்க? ஏங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட தொழிலாளர்கள் அதிகம், நாட்டு மக்கள் அதிகம்னால தொழிலாளர்கள் ரொம்ப அதிகம். இதை பற்றி தெரிஞ்ச தொழிலாளர்கள் அதிகம், எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பற்றி தெரிஞ்ச தொழிலாளர்கள் அதிகம். அப்படின்றனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும். ஹெட்ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஹெட்ஃபோன் தயாரிச்சிருவாங்க. அப்போ உலகம் பூரா அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜியை கொண்டு போய் வச்சுருக்கனால தான் அவங்களோட டாபிக் முடியுது இப்படி. அதே மாதிரி அவங்க தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த இது வந்து முடியுதுங்க. உண்மையிலேயே வந்து சைனா வந்து ஒரு உழைப்பாளர்கள் கொண்ட நாடு, உழைக்கிற நாடுங்க உண்மையிலேயே. ஏன்னா உழைக்காமலாம் இப்படிலாம் கொண்டு போக முடியாது. ஏன்னா உலகம் பூரா எவ்வளோ பெருசு, எல்லா நாடுகளையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களோட பொருட்களை, தயாரித்த பொருட்களை. அப்போ அந்தளவு வந்து அவங்களோட உழைப்பை வந்து நம்ம கற்றுக்கணுங்க. அப்படி உழைக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பாதி வந்து இந்தியாவுக்கு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நம்ம மேட் இன் இந்தியான்னு கொஞ்சம் பொருட்கள், ஒரு 10 பொருட்கள் வருங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இன்னமும் மீதி முக்கால்வாசி பொருட்கள் வந்து மேட் இன் சைனா. உண்மையிலே சைனா இல்லாமல் இந்த உலகத்தோட பொருளாதாரம் வந்து டவுன் ஆயிருங்க. உண்மையிலே சைனா ஒரு நாடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகத்தோட பொருளாதாரம் டவுன் ஆகும். நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை ஆயிடும். எப்படின்னா அவங்க இல்லாட்டி அந்த பொருட்கள் வந்து கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ மொபைல் ஃபோன் கிடைக்கிது, சீப்பாக கிடைக்கிது அப்படின்னும் இப்போ ஒரு 4000 ஒரு ஃபோன் வாங்கிடலான்னா அவங்க அதை தயாரிக்காமல் அவங்க நினச்சா எவ்வளோ வேணால் வச்சு விற்றாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்போ வந்து அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மொபைல் ஃபோன் தயாரிச்சிருவாங்க. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அசம்பிள்டு டெக்னாலஜி அது இது எல்லாமே அவங்களால முடியுதுங்க. டெக்னாலஜியை வளர்த்து வச்சுருக்காங்க. உலகத்திலே ஹை டெக்னாலஜி ஜப்பானு, சைனாவில் வந்து மக்கள் தொகையை வந்து அதிகமாக இருக்கனால ஹை டெக்னாலஜி இருக்குது, ஹை லெவல் உழைப்பாளர் இருக்காங்க, தெரிஞ்ச உழைப்பாளர்கள் இருக்காங்க, எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்ச உழைப்பாளர்கள் இருக்காங்க. அதனால தாங்க மேட் இன் சைனா வந்து சாத்தியமாகுது. மேட் இன் சைனா அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க. இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. பாய்.